மன்சுக்கு எமமோட்டோ வந்து எப்போ தன்னுடைய உச்சக்கட்ட கோவத்துக்கு போயிட்டு கான்சிஸ்டன்ஸை எடுக்கிறானோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பர்சனாக மாதிரி பயங்கரமாக சைக்கோ மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிருவான். கோட்டோ ரைஜியும் ஆஹா இந்த முட்டாள் தேவையில்லாம கொலை பண்ணுற நிலைமை போயிடுவோம் போலியே, இது சாதாரண டெஸ்ட் இவனுக்கு புரிய மாட்டேங்குது. சரி பட் இருந்தாலுமே என்னதான் நடக்குதுன்ற பொறுத்து அந்த இடத்துல நம்ம உள்ள தலையிடலாமா வேணாமான்னு பார்ப்போம். எனக்கு பெரிய அடி அவன் மேலே வீழலான்னு பார்க்க ஹீரோ சடனாக உள்ள பூந்து அவன் காலை பிடிச்சி தடுக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ என்ன மன்னிச்சிடுங்க நான் உள்ள தலையிடுறதுக்கு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் சண்டை போடுறத பார்த்தா இவ்வளோ பயங்கரமாக காயப்படுத்துறீங்க போல. எவ்வளோ தேடி இருந்தால் இப்படி பண்ணிருப்பாடா, என்னோட சண்டையில நீ யாரை குறுக்க வருது சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண நான் பாலு பிடிச்சி அவனை அப்படி தரையில நசுக்கிறான். கோட்டோ ரைஜியும் இந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஆனகாவா நீ என்னமோ இவனை மேஜ் டைப் ஹண்டர் சொன்ன உண்மையிலே அப்படியா சார், ஆனா அபிஷியலா சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்ட மிஸ்டர் கோட்டோ ரைஜி சார் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், அப்புறம் பார்த்தா அவன் செக்ரட்டரி இந்த மாதிரி கேட்டது பேர்ல அவனும் ஹீரோவை பார்த்து ஏய் நீ தானே சஞ்சின்வோ நான் சொல்றது சரிதானே கேட்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்து அவன் நீ என்ன சொல்ற நம்ம 2 பேரும் 1-on-1 ஃபைட் போடுவோமா அப்படின்னு அவனு கேட்க மிஸ் இன்ஸ்பெக்டரும் மிஸ்டர் கோட்டோ அண்ட் சஞ்சின்வோ நீங்க 2 பேரும் ஃபைட் பண்றதுக்காக ஒத்துக்கிறீங்களான்னு கேட்க ஒத்துக்கிறோம், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷனா அது என்னன்னா அவனுடைய ஃபுல் ஃபோர்ஸை பயன்படுத்தி என் கூட ஃபைட் பண்ணணும், இது சீரியஸாக தான் எடுத்துக்கணும்னு சொல்ல. இன்னொரு பக்கம் லம்பாலங்களாம் பார்த்துட்டு ஹாஹா என்னடா இங்க நடக்குது சரியா சண்டையை நடக்க முடியல பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆல்ரைட் ஆரம்பிப்போமான்னு சொல்ல இது எப்பயும் ஆரம்பிச்சாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கிட்ட வந்து அடிக்கலான்னு பார்க்க ஹீரோ வந்து அந்த தப்பிக்க பரவாயில்லையே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அட்டாக் பண்ணிட்டான், நான் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் பார்க்க கோட்டோ ராஜுக்கு மனசுல யோசிக்குது கண்டிப்பா இவன் மேஜிக் டைப் ஹண்டரா வாய்ப்பே கிடையாது, நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருப்பேன். இவனுடைய மூவ்மெண்ட் அப்புறம் அவனுடைய காலடி எல்லாமே ரொம்ப சைலண்டா இருக்கு. ஒரு அசாசியனுக்கு உரித்தான எல்லா விதமான தகுதிகளும் அவனுக்கு இருக்குது. பட் இருந்தாலுமே ஏன் மேஜிக் டைப் நீ அசாசியன்றதை நான் இதுல நிரூபிப்பட்ட இந்த சண்டை மூலியமா எக்ஸாக்டா இந்த உலகத்துக்கு யாருன்றதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனும் ஃபைட் பண்ண ஹீரோவும் நான் இந்த ஹண்டர் கிட்ட சென்ஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் நான் பார்த்தவங்களே விட இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது. பட் இருந்தாலுமே இந்த அட்டாக்ஸ் எல்லாம் என்னால் டாஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனும் டாஜ் பண்ண இவன் எதுக்காக சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரி கோட்டோ ராஜியும் பார்க்க அடடா இவனை தடுக்க முடியாதா இல்ல கோட்டோ ராஜி ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்களையும் அவன் எல்லாத்தையுமே லக்கில் தான் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஆத்திரத்துல அந்த இடத்துல போக அதுக்கப்புறம் ஹீரோட சிஸ்டமும் உங்களை கொல்ற நோக்கத்தோட ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் உங்க பக்கத்துலன்ற மாதிரி சிக்னல் கொடுக்க அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோட முஞ்சில ஸ்கிராச் பட்டுறான். அவனை கடைசியாக ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். அந்த அட்டாக் பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகிட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவனோட கையை பிடிச்சி அசால்ட்டா நின்றுட்டு அடடா ரொம்ப லேட் பண்ணிட்டேன், அவனோட கை மூமெண்ட் கூட நான் பார்க்க மறந்துட்டேனே, எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் என்னால அதை நம்ப முடியல, வாய்ப்பே இல்லைன்ற போது எப்படி இவன் மேஜ் டைப் தானே எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறான், அசோசியன்றதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு எப்படி இவனால ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது, என்னடா இந்த இடத்துல என்ன வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கியா, ஒரிஜினலா உன்னுடைய ஃபுல் பவரை பயன்படுத்தி தான் அட்டாக் பண்ண சொன்னேன், என்னுடைய ஃபுல் பவர் இந்த இடத்துல நான் பயன்படுத்தணுமா அதுதானே நீ கேட்டேன், ஆனா இது ஒரு கேம்ன்ற போது நான் அதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும், நெஜ ஃபைட்டா இருந்தா தானே ஃபுல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்த மாட்டியா, நான் பயன்படுத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு பக்கம் இவங்க ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் ஒத்தி போவானுங்க. அந்த டைம் பேக்கியும் சாகியும் போயிட்டு தடுத்துறாங்க நம்ம ஹீரோவை. இன்னொரு பக்கம் கோட்டோ ராஜ்யம் வந்து அவனுடைய ஆளுங்கெல்லாம் பிடிச்சி வைக்க பேக்கியனும் இது போதும் சஞ்சின் போய் இது இப்போதைக்கு நிறுத்திக்கோ, ஜாப்பனீஸ் டீம் தான் இப்போதைக்கு ஃபியூ டேஸா லீடிங்ல இருக்காங்க, அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சாகியமோ ஆமா நீ எந்த அளவுக்கு